ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிர்லா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ குட்டியாக ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அது கீழே 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. கூழாங்கல் ரிவருக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டியாக ஒரு ரிவர் வியூ பாயிண்ட் இருக்குது. ஹலோ கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா என் பேர் சிவா. நான் நிறைய ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ வால்பாறையில் ட்ராவல் பண்ணிருக்கேன். லாஸ்ட் வீடியோ பிர்லா வாட்டர் ஃபால்ஸ் போனது பார்த்துருப்பீங்க. சப்போஸ் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் வால்பாறை அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் தான் எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பிர்லா வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து நான் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேன். இங்கே அங்கே போயிட்டு செக்இன் பண்ணிட்டு என்னோடய லக்கேஜஸ்லாம் அங்கே வச்சுட்டு அகைன் நான் கிளம்பிட்டேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 2:45 ஆகுது. நான் இன்னும் லஞ்ச் சாப்பிடல. சரி, ஓகே, போகிற வழியில் எங்கேயாச்சும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னா கூழாங்கல் ரிவர் போயிட்டுருக்கேன். ஸோ கூழாங்கல் ரிவர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போயிருக்கேன் 2 இயர்ஸ் முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன சின்ன ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள்லாம் இருக்கும். பிரெட் ஆம்லேட்டு, ஃபிஷ்ஷு, கார்ன்ஸு, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அந்த மாதிரி நிறையா தள்ளுவண்டி கடைகள்லாம் இருக்கும். சரி, அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஹெவியாக மீல்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் வரும், இல்லை டயர்ட் ஆயிரும். ஸோ நான் இன்றைக்கி ஈவினிங் இருட்டுற வரைக்கும் நிறைய இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஓகே, நம்ம அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி அங்கேயே போய் சாப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பியாச்சு. ஸோ இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் ஸ்டே பண்ணிக்கிறதுலேருந்து கூழாங்கல் ரிவர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர்ஸ். ஸோ இன்னொரு 4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் அங்கே போயிட்டு அகைன் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, கூழாங்கல் ரிவருக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டியாக ஒரு ரிவர் வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ இதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோ வியூ பாயிண்ட் அப்படின்னு கூகுளில் போட்டிருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ 2 இயர்ஸ் முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த சைடு நடந்து போய் உள்ளே இறங்கி அங்கே தான் நின்று விளையாண்டுருந்தோம். பட் இன்றைக்கி நேரமின்மை காரணமாக என்னால் கீழே இறங்க முடியாது. பட் இங்கேருந்து பார்த்தாவே நல்லா தானே இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் பார்த்ததை விட இந்த டைம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே ரொம்ப ஆழமாக தண்ணி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த டைம் நான் பிளான் பண்ணும்போதே இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் இந்த இடத்தோட பேர் வந்து எனக்கு தெரில. ஏன்னா இந்த இடம் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்ததில் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ சுற்றி வந்து டீ எஸ்டேட்டு, நடுவில் அங்கே நடந்து போயிட்டு அங்கே ஜாலியாக விளையாண்டுட்டு இந்த சைட்லேருந்து இந்த சைடு கிராஸ் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தோம். ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆம்னியில் வந்தோம். எனக்கு ரூட்டெல்லாம் சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ அகைன் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். Resting and drifting, that was all that I had. But no more, said no more.